உங்க யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆகலையா? கண்டிப்பா நீங்க வந்து சரியான முறையில வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ப்ரௌஸ் வச்சு நான் ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ்க்கு எப்படி வந்து கொண்டு வருதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க டைட்டில், தம்ப்நெயில், டாக், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எப்படி வந்து சரியான முறையில வந்து குடுக்குறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமா சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு குடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிட்டே இருக்கும். சரி வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்க யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்க யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளஸ் சிம்பிள் கீழே இருக்கும் பாத்தீங்களா? அந்த பிளஸ் சிம்பிள் அமுக்குனோன்னே நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. வீடியோ செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது சரியான ஃபார்மேட்ல வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகாது. அப்புறம் அப்படியும் மீறி அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் அல்கோரிதம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. வந்து என்ன பண்ணா கீழே வந்து ஷார்ட்னு இருக்கும். அந்த ஷார்ட் வந்து கிளிக் பண்ணா கீழே வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கொயர் பாக்ஸ் கிளிக் பண்ணனா உங்க போன்ல இருக்கிற கேலரியில நீங்க கேமரால ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து காட்டும். எந்த வீடியோ நீங்க போட போறீங்களோ ஷார்ட்ஸ்லாம் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்க. அடுத்தது வந்து டன்னு கொடுங்க. ஸோ டன்னு கொடுத்தோம்னா ப்ராசஸிங் ஆகிடுது. ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட்டா ஆகணும்னா கண்டிப்பா கீழே வந்து டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் வந்து கிளிக் பண்ணணும். டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா உங்க பென்சில் மார்க் மாதிரி மேல இருக்கு பாத்தீங்களா? அந்த மேல வந்து கிளிக் பண்ணணும். உங்க தம்ப்நெயில் வந்து நீங்க எப்படி வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணணும்னா இங்க டன்னு கொடுங்க. டன்னு கொடுத்தோன்னா இங்க தம்ப்நெயில் வந்து செட் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு லைவ் ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன். நான் வந்து இப்போ வந்து யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் சும்மா ஷார்ட்ஸ்னு வந்து ட்ரை பண்றேன். ஷார்ட்ஸ்னு டைப் பண்ணும்போது ஷார்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லா வீடியோஸும் காட்டும். இதில் வந்து வைரலான ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க தம்ப்நெயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃபன்னியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணும்போது வைரல் ஆகும். இங்கே பாருங்க 63M வியூஸ் பேருக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தம்ப்நெயில் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில் வந்து செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வைரல் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லைவ் ப்ரூஃபாக ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் ஃபன்னியாகவும் வைக்கலாம், ஷாக்கிங்காக வைக்கலாம். நிறைய ரியாக்ஷன் பொறுத்தவரை நிறைய இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மேக் அ வைரல் ஷார்ட்ஸ். இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன் மேக் அ வைரல் ஷார்ட்ஸ் சொல்லி ஒரு டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேஷ்டேக் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஷார்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க எல்லாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இமோஜிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமோஜிஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதாவது உங்கள் டைட்டில் பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகிட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த விசிபிலிட்டி எப்பயுமே அன்லிஸ்டடில் வைங்க. ஆடியன்ஸ் வந்து இது வந்து கிட்ஸ்க்காக கிடையாது, அதனால இங்கே நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வீடியோ ஏதாவது ரிலேட் பண்ணால் ரிலேட் பண்ணிக்கலாம். பெய்டு ப்ரொமோஷனாக இல்லையான்னு கேட்குது, நம்ம வந்து இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. வந்து அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்கலாம். பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம டேக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த டேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டேக்ஸ் எல்லாம் நான் வந்து எப்படி பிக்கப் பண்ணுவேன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு கூகுளில் போனாலே நிறைய டேக்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா SEO ஸ்டுடியோ டூல்ஸ்ன்னு போங்க. ஃபர்ஸ்ட்ல கிடைக்கிறத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி வெரிஃபைன்னு காட்டும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் வந்து என்டர் பண்ணோம். மேக் வைரல் ஷார்ட்ஸ். ஸோ நீங்க டைட்டில் என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தோன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கூட செலக்ட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணோன்னா கீழே வந்து வந்துடும். நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து டேக் செக்ஷனில் போய்ட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பேஸ்ட் பண்ணோன்னா இங்கே கண்டிப்பாக கமா கொடுக்கணும். கமா கொடுத்த பேர் தான் நீங்கள் அடுத்த டேக் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நான் அடுத்த டேக் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு கீழே வந்துடும். அதை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அதேமாரி வந்து இங்கே வந்து பேஸ்ட் கொடுங்க. நீங்கள் 1 by 1 பண்ணலாம். ஸோ நீங்கள் டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைமில் கொடுங்க. ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்தவரை டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா டைமிங்கில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. உங்கள் ஆடியன்ஸ் எந்த டைமில் வந்து பார்க்குறாங்களோ அந்த டைமில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல வந்து சந்திக்கலாம்.